ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் இருந்தாலே போதும், சூப்பரான இந்த ஸ்நாக்ஸை நீங்களும் செய்யலாம். இது சாப்பிட்றதுக்கு நல்லா உள்ள சாஃப்டாகவும் வெளியில் நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு இருக்கும். அதனால் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் ஈவினிங் டயத்தில் டீ டைம் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கும் கூட இதை செஞ்சு கொடுக்கலாம். இதை செய்கிறதுக்குமே வீட்டில் உள்ள பொருட்களே போதுமானதாக இருக்கும், அதிகமான பொருட்கள் தேவைப்படாது. இப்போ இந்த ஸ்நாக்ஸை எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்காக நான் இன்றைக்கி குக்கரில் தான் உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். மீடியம் சைஸ் 3 உருளைக்கிழங்கு எடுத்து அதை 2ஆக கட் பண்ணிவிட்டு இப்போ குக்கரில் சேர்த்துருக்கேன். இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி வச்சு விசில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ இந்த குக்கரை ஸ்டவ்வில் எடுத்து வச்சு சரியாக ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு நமக்கு ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகி வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அப்போ தான் உருளைக்கிழங்கும் நமக்கு நல்லா சாஃப்டாக குழைவாக வெந்து வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. அதை தோல் நீக்கி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்க நம்ம நல்லா ஒரு மேஷர் வச்சு மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. அடுத்ததாக இது கூட 1/2 கப் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸு சேர்த்துக்கோங்க. கூடவே 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக 2 பச்சை மிளகாயை நல்லா சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே வாசனைக்காக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கூடவே தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான், சேர்க்க வேண்டிய பொருட்கள் எல்லாமே சேர்த்தாச்சு. இந்த சமயத்தில் நல்லா கை வச்சு நம்ம எல்லா பொருட்களையும் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். நம்ம இதில் உருளைக்கிழங்கு மட்டுமே சேர்த்துருக்கிறதுனால கையில் கொஞ்சம் பிசு பிசுன்னு உருளைக்கிழங்கு ஒட்ட தான் செய்யும். ஒருவேளை உருளைக்கிழங்கு ரொம்ப பிசுன்னு கையில் ஒட்டுறதா ஃபீல் பண்ணிங்கன்னா கையில் கொஞ்சம் ஆயில் தடவிட்டு அதுக்கப்புறமா உருளைக்கிழங்க பிசைஞ்சு விட ஆரம்பிங்க. அப்போ கையில் ஒட்டாது. பாருங்கள், நான் கையில் எண்ணெய் எதுவும் தடவலை. கை கொஞ்சம் பிசுப்பாக உருளைக்கிழங்கு ஒட்டி தான் இருக்குது. ஆனாலுமே நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த உருளைக்கிழங்கு உருண்டையாக நல்லா கலந்து எடுத்து வச்சுட்டேன். ரொம்ப இந்த உருளைக்கிழங்கு பிசுப்பாக இருக்குன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கார்ன்ஃப்ளவர் மாவை மேலே இந்த மாதிரி தூவிட்டு அதை ஃபுல்லாக இந்த உருண்டை ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா சுத்தர கையில் இந்த உருளைக்கிழங்கு ஒட்டாது. இதோட நமக்கு மாவுமே கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அப்போது ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ உருளைக்கிழங்கை நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்ததாக ஒரு சப்பாத்தி கல் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க. 2 சைடும் நல்லா மடக்கிறது மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துகிட்டு இப்போ இது மேலே கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவை தூவிட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்குங்க. அதே போல் தான் அந்த சைடும் நம்ம இந்த கவரில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவை தூவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க உருளைக்கிழங்குலேருந்து 3 உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்துக்கணும். அதில் ஒரு உருண்டை எடுத்து நல்லா இந்த கவரில் வச்சு இந்த மாதிரி அழுத்தி ரவுண்டாக செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மேலே அப்புறம் கீழே 2 சைடுமே கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கவரில் கொஞ்சம் பிசுப்பாக நம்ம உருளைக்கிழங்கு மட்டுமே சேர்த்துருக்கிறதுனால ஒட்டும். அதுக்காக தான் இப்போ நல்லா இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவை 2 பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு இந்த கவரோட இன்னொரு பக்கத்தை எடுத்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்போ சப்பாத்தி கட்டையை வச்சு நம்ம இதை தேய்ச்சி எடுத்துக்கணும். ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணாமல் லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. அப்போது அகலமாக நமக்கு இந்த உருளைக்கிழங்கு விரிஞ்சு வந்துடும். அதே சமயத்தில் ரொம்ப கனமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லேசாகவும் இருக்கக்கூடாது. ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கனம் இருந்தால் போதும். பாருங்கள், இப்போ இதை தேய்ச்சி எடுத்தாச்சு. இந்த சைடு கவரை நம்ம மெல்ல எடுத்துட்டு இப்போ இதோட ஓரங்கள் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4 சைடு ஓரத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஓரத்தையெல்லாம் கட் பண்ண பிறகு இப்போ இதை நான் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் எந்த ஷேப்பில் கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி நீளமாக தான் செய்ய போகிறேன்.
இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிறதுலேருந்து ஒரு பீஸ் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இதில் நம்ம உருளைக்கிழங்கு மட்டுமே சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால இது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஆனால் ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ கட் பண்ணி எடுத்த பீசஸ் அப்புறம் அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி அடுத்ததாக ஒரு அகலமான கிண்ணம் எடுத்து அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மைதா மாவை தண்ணி சேர்த்து நம்ம கலந்து எடுத்து வச்சுக்கணும். ஒரு விஸ்கு வச்சு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா கட்டி இல்லாமல் நல்லா விஸ்கு வச்சு இந்த மாதிரி மைதா மாவை கலந்து விட்டாச்சு. அவ்வளோதான். இப்போ மைதா மாவை ரெடி பண்ணிட்டோம். இப்போ இது கூட கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸையும் ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு மாவை எடுத்து அப்படியே இந்த மைதா மாவில் போட்டு ஃபுல்லாக நம்ம நல்லா இந்த மைதா மாவை வந்து கோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால் மைதா மாவை எடுத்து பாருங்கள், ஃபுல்லாக இந்த உருளைக்கிழங்கு ஃபுல்லாக இந்த மாதிரி கோட் பண்ணிவிட்டு அப்படியே இதை மெல்ல எடுத்து நம்ம இந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு விட்டுறலாம். போட்டுட்டு ஃபுல்லாக பிரெட் க்ரம்ஸையும் அப்ளை பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ எல்லா சைடுமே நல்லா இந்த பிரெட் க்ரம்ஸை வந்து நம்ம கோட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதை மெல்ல நம்ம கையில் எடுத்து பார்த்தோன்னா பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இப்போ வந்து பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் கோட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், இதே போல் தான் எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு எடுத்துக்கணும். அவ்வளோதான். இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த அந்த உருளைக்கிழங்குலேருந்து 5 பீஸ் கட் பண்ணியிருந்தேன். அது எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்காக நான் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் ஏற்கனவே எண்ணெயை மீடியம் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் சூடாயிடுச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்காக ஒரு சின்ன உருளைக்கிழங்க உருண்டையாக உருட்டிட்டு அதை பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு எடுத்து போட்டு பார்த்தேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்க ஒவ்வொன்றா சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 பீஸ் சேர்த்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு சேர்த்தோன்னா பார்த்திங்கன்னா நல்லா நிறைய பபிள்ஸ் வரும். ஒன்றோட ஒன்று ஒட்டினது மாதிரி தெரியும். ஆனால் நம்ம பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ஒன்றோட ஒன்று ஒட்டாது. ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா இது 3 நல்லா வெளியில் கொஞ்சம் கிறிஸ்பியாக வெந்து வந்தோடனே தானாக பிரிய ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் கரண்டி வச்சு நீங்கள் தனித்தனியாக பிரித்து விடணும்னு முயற்சி பண்ணாதீங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு உடஞ்சி போயிடும். பாருங்கள், இப்போ வெந்து வந்தோன்னா அழகாக தனித்தனியாக பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். வெளியிலையுமே நல்லா ஒரு கோல்டன் கலரில் செவந்து வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்ததை விட பபிள்ஸ் எல்லாம் குறைஞ்சி வந்துடுச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் நல்லா இன்னொரு பக்கமும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு 2 பக்கமே நல்ல ஒரு கோல்டன் கலரில் செவந்து வெந்து வரணும். பாருங்கள், இதே போல் கரண்டி வச்சு நல்லா இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டுக்குங்க. மாற்றி மாற்றி திருப்பி விட்டு இந்த மாதிரி வேக வைக்கும்போது தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு வெந்து வரும். இப்போ அடுத்த ஒரு 2 நிமிஷத்துலேயே நம்ம இது எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு இதை வெளியில் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இதே போல் எல்லாத்தையுமே நான் செஞ்சு எடுத்துட்டேன். பாருங்கள், இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.